வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி பேஸ்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்லிக் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மித்தவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற விஷயம், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை சொல்கிறேன். சரி, ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் Alt F11 ப்ரெஸ் பண்ணி நம்ம கமெண்ட் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ Alt F11 ப்ரெஸ் பண்ணி நான் கமெண்ட் டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஷீட் 1 போயிடலாம். ஸோ இப்போது ஒரு நேம் வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேரெக்டாகவே காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1ன்னு சொல்லி இதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷீட்டில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாங்க. ஸோ நான் என்னோடய நேம் வந்து A1லேருந்து A10 வரைக்கும் நான் என்னோடய நேம் எழுதிக்கிறேன். ஸோ இப்போது A1லேருந்து A10 வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய நேம் இருக்குது. ஸோ இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எப்படி சி காலமுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த காலமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்துக்கு காப்பியாக பேஸ்ட் ஆகணுமோ ஸோ அந்த காலமாக ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு டேட்டா இருக்கிற காலம்ஸ் வந்து அந்த இடத்துல எழுதணுங்க. ஸோ ரேஞ்ச், ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சி காலமுக்கு தான் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ C1லேருந்து ஸோ C10 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆகணுங்க. டாட் வேல்யூ ஈக்குவல்ஸ் ரேஞ்ச் A1லேருந்து A10 இருக்கிற வேல்யூஸ். சரி, ஓகேங்க, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ F8 ஃபங்க்ஷன் நான் கொடுத்து ரன் பண்ணுறேன். நீ மெம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்க, இதில் நேம் வேறு ஏதாச்சும் மாற்றிக்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A1லேருந்து A10 இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா C1லேருந்து C10க்கு வந்து மாறிடுச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்த்திங்கன்னா கரண்ட் ரீஜன் வச்சு எடுக்கலாங்க. அதாவது இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு தெரிஞ்சது A1லேருந்து A10 வரைக்கும் தான் நமக்கு வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா A1லேருந்து வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கரண்ட் ரீஜன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஸோ இதில் ரேஞ்ச் A1 டாட், ஸோ செகண்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா, CUன்னு போட்டோன்னே செகண்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா, கரண்ட் ரீஜன் டாட் காப்பி. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு பேஸ்ட் பண்ணணுமோ ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நீங்கள் தட்டினீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து அதுவே கேட்கும். சரி, டெஸ்டினேஷனை வந்து எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதுவே கேட்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வரும். ஸோ D2D, ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து D2Dன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டேங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம F8 கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு ப்ராப்பராக ரன் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஒன்றும் பார்த்திங்கன்னா நமக்கு ரன் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை வேல்யூஸ் கீழே இருக்குது அப்படின்னு நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா ஸோ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பேஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மெத்தட் சொல்லி இன்னொன்று இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நாளில் எடுத்து நான் வந்து போடுறேன், நான் ட்ரை பண்ணுறேங்க. சரி, ஓகேங்க, இந்த கண்டென்ட் வந்து இதோட முடிஞ்சு. இந்த கண்டென்ட் மூலமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களை மாதிரியே மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. சரி, ஓகேங்க, அடுத்த ஒரு புதிய வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, திஸ் இஸ் என் ஆஃப் டைம். நான் உங்கள் மணிகண்டன். டாடா, பை பை.